ஓம் நமோ வெங்கடேஷாய. செப்டம்பர் மாதத்து ஸ்ரீனிவாச திவ்யாநகரக ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட், அக்டோபர் மாதத்து ஸ்ரீவாரி சேவா புக்கிங், நவம்பர் மாதத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட், இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த டேட் அண்ட் டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்து சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத, பத்மாராதன சேவா, இந்த 4 சேவாவில் ஏதாவது ஒரு சேவாவில் குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்துட்டு வரலாம். ஸோ சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 18 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 days புக்கிங் ஓப்பனில் தான் இருக்கும். 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு 12 மணி போல் ஆன்லைனில் குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுத்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பணம் கட்ட வேண்டிய லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆகஸ்ட் 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். செலக்ட் ஆனால் தான் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து நவம்பர் மாதத்தில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் இருக்குது. ஆனுவல் சேவாவான புஷ்பயாகம் புக்கிங்கும் இருக்குது. ரெண்டுமே சேம் டேட் அண்ட் டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 21 காலையில் 10 மணிக்கு கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித் பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவா, புஷ்பயாகம், இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் 21 காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் அண்ட் புஷ்பயாகம் புக்கிங் சேம் டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க காலையில் 10 மணிக்கு. அடுத்து நவம்பர் மாதத்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் ஆகஸ்ட் 21 மத்தியானம் 3 மணி போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. 22 3 புக்கிங் மோஸ்ட்லி இருக்காது. 24 ஆகஸ்ட் காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், காலையில் 11 மணிக்கு நவம்பர் மாதத்தோட ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் மத்தியானம் 3 மணி போல் நவம்பர் மாதத்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்கும். 25 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், செப்டம்பர் மாதத்து திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மத்தியானம் 3 மணி போல் நவம்பர் மாதத்து திருமலா திருப்பதி ஒன்டிமிட்டா தலக்கோனாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. 26 ஆகஸ்ட் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்கும். செப்டம்பர் மாதத்து ஸ்ரீனிவாச திவ்யாநகரக ஹோமம் டிக்கெட் புக்கிங், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங். 26 இல்லைனா 27 அக்டோபர் மாதத்து ஸ்ரீவாரி சேவா புக்கிங் இருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி பரகாமணி சேவா, நவநீத சேவா. அக்டோபர் மாதத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவம் வரதுனால பிரம்மோற்சவம் டேஸ், நான் பிரம்மோற்சவம் டேஸ்ன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து தனி புக்கிங்காக டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா புக்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம் டேஸ் கேப் படி எந்த டிக்கெட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிடிடியில் இது ரிலேட்டடாக அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்ததும் உடனே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நேற்று கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 10:30 மணிக்கு கொடுத்தாங்க. 12:30 மணி போல் மத்தியானம் டோக்கன்ஸ் தீர்ந்தது. இந்த வீடியோ இப்போ காலையில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ மணி 10:20. இன்னும் கீழ்த்திருப்பதியில் நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 10:30 மணிலேருந்து எப்போ வேணாலும் கொடுப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அல்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 15 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கியூ லைன் கிருஷ்ணதேஜா சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நாளைக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுப்பாங்களான்னா
கடந்த சில வாரங்களில் புதன்கிழமை டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்கன்னே வச்சுப்போம். ஒருவேளை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 78,561 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.31 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,361 பேர். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.06 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 3.85 லட்சம் லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2,689 பேர். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் டோக்கன் வாங்கினாலும் தர்ஷனத்துக்கு போனீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். சுவாமி தரிசனம் பார்க்க போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.